மடப்புறம் கோயில் காவலாளி மறைந்த அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கு வந்து தாயாரை சந்தித்து அவருடைய சகோதரி சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளோம். இது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது. இன்றைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அவர்களால் இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்கின்றோம் என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வேதனையும் வருத்தத்தையும் விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும்.